ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு வந்து வேறு ஸ்வீட் எதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டாக வந்து பணியாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு பணியாரம் செய்யறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா பணியாரம் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து வருஷத்தில் ஒன் டைம் தான் செய்வாங்க. அதனால் அது வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடிலாம் சாப்பிட மாட்டோம். எப்போமாவது தான் நாங்கள் செய்வேன். அதை செய்ய மாவு அரைக்கணும், அதை புளிக்க வைக்கணும் அப்படின்னு டைம் எடுக்கணுங்கிறதுனால வந்து அடிக்கடி செய்ய மாட்டோம். அதனால் எல்லாருமே எங்கள் வீட்டில் விருப்பப்பட்டு பணியாரம் செய்ய சொன்னாங்க. அதனால் நான் வந்து அதை செஞ்சுருந்தேன். இதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 2 கப்பு பச்சரிசி எடுத்துருந்தேன். அந்த அரிசி அளந்த கப்லேயே 1/4 கப்புக்கு வந்து நான் உளுந்து எடுத்துக்கிட்டேன். உளுந்து எங்கள் அம்மாலாம் சேர்க்க மாட்டாங்க, நான் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். அது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் இந்த இதை வந்து அரிசியை வந்து குறைஞ்சது 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லைனா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இப்போ வந்து ஈவினிங் செஞ்சிங்கன்னா காலையில் வந்து இதை அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஊற வைக்கணும். ஒரு நைட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அரிசியை வந்து மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அது கூட சுகரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு வந்து 1 கப் சுகர் எடுத்துருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக அரைக்க ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே சேர்த்து அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது சுகர் கூட கொஞ்சமாக நான் வந்து வாசனைக்காக 5-6 பீஸ் ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் இதுலேயும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மாவு அரைச்சதுக்கப்புறமும் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். நான் வந்து 2வது பேட்ச் அரைக்கும் போது இது கூட சுகரையும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இது கூட தண்ணி எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா சுகர் மெல்ட் ஆகுறதுலேயே உங்களுக்கு வந்து அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். தேர்ட் பேட்ச் அரைக்கும் போது வந்து நான் இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கும் போது கடைசியாக முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட அரைச்சி முடிக்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி முட்டையை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து கெட்டுலாம் போகாது எக்கு ஊற்றுறதுனால. அதுக்கப்புறம் இந்த 3யுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றாவே கலக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த பணியாரம் மாவு வந்து புளிச்சா மட்டும்தான் நல்லா வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து புளிக்கலைன்னா நல்லா இருக்காது. மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இது மாவு புளிக்கணும்.